Today question is an organic compound containing carbon, hydrogen and nitrogen gave the following analysis. Okay, carbon 40% and hydrogen 13.33%, nitrogen having 46.67%. Its empirical formula would be okay. So in the question என்ன கொடுத்திருக்காங்க, கார்பனோட percentage and hydrogen and nitrogen percentage வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இருக்குது. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பன் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து கொடுக்கல. கார்பன் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது, நைட்ரஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அட்டாமிக் பர்சன்டேஜ். நம்ம வந்து அட்டாமிக் பர்சன்டேஜ் நம்ம செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அட்டாமிக் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டுக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா என்னவோ அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. ஓகேவா? அப்போ 6 கார்பன் இருக்குது, 12 ஹைட்ரஜன் வந்து இருக்குது, 6 ஆக்சிஜன் வந்து இருக்குது இல்லையா. அப்போ எல்லாமே 6ஓட மல்டிபிள்ஸா இருக்குது. அப்போ 6ஆல நீங்க எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா CH2O வந்து நமக்கு வரும். அப்போ மாலிகுலர் ஃபார்முலாவோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம என்னன்னா எம்பிரிக்கல் ஃபார்ம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்றதுக்கு சிம்பிளா என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, கார்பன் இஸ் தேர், ஹைட்ரஜன் இஸ் தேர், நைட்ரஜன் இஸ் தேர். ஓகேவா? ஸோ கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் வந்து 40% இருக்குது, ஹைட்ரஜன் 13.33% இருக்குது, நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா 46.67% வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதோட அட்டாமிக் வெயிட்டால வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இந்த 40, 13.33 அண்ட் வந்து 46.67 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் பர்சன்டேஜ். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதோட அட்டாமிக் வெயிட்டால நம்ம வந்து டிவைட் பண்றோம். அப்போ 40 வந்து 12ஆல டிவைட் பண்ணும்போது you will get 3.33. ஓகேவா? அதே மாதிரி 13.33 ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1ஆல நம்ம டிவைட் பண்ணா you will get the 13.33. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா நைட்ரஜனோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது, 46.67. அதை 14ஆல நம்ம டிவைட் பண்ணா we will get the 3.33. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3. அப்போ நமக்கு என்ன ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த வேல்யூல இருக்கக்கூடிய லோயஸ்ட் நம்பரால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 3.33 இருக்கு இல்லையா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3.33 தான். அப்போ இதை நீங்க 3.33ஆல டிவைட் பண்ணீங்கன்னா we will get the 1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் என்ன கொடுத்துருக்காங்க 13.33. அப்போ இந்த மூணு வேல்யூல லோயஸ்ட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 3.33. அப்போ இதை 3.33ஆல டிவைட் பண்ணும்போது we will get the 4 வேல்யூ வந்து வருது. அப்போ நெக்ஸ்ட் 3.33யும் 3.33ஆல டிவைட் பண்ணும்போது 1 வந்து வருது. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆட்டம். ஓகேவா? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலால ஒரு கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் வந்து இருக்குது, ஒரு நைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சரா வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்றதுக்கு கரெக்டான மெத்தட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் இந்த பர்சன்டேஜுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து இது. ஓகேவா? இதே இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதோட மாலிகுலர் ஃபார்முலாவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாலிகுலர் வெயிட்டையும் அந்த மாலிகுலோட மாலிகுலர் வெயிட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி மாலிகுலர் ஃபார்முலா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரீவியஸா ஒரு இருக்கிற வீடியோல வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது நான் வந்து போட்டிருப்பேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்றேன். இல்ல நீங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்க அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா வச்சு மாலிகுலர் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல ஜஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட நான் இதை ஸ்டாப்